ஹாய், வாங்க நம்ம இன்றைக்கி எக் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, பாஸ்தா 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 முட்டை, அப்புறம் பெரிய சைஸ் தக்காளி நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் எண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சால் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் குயிக்காக கற்றுக்கலாம். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது மாதிரி செய்யன்ட்டு. நம்ம இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அது நல்லா ப்ரௌனாக மாற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டோன்னா அந்த பச்சை ஸ்மெல் போன அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் மாறணும். அதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வெந்துடும் உப்பு சேர்த்தா. நெக்ஸ்ட் இதில் எடுத்து வச்ச மசாலாவை கொட்டி கலரிக்கலாம். மசாலாலாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா அதோட ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. முட்டை இப்போ நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தது பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி. பாஸ்தா லைட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு அதில் இந்த பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இதில் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் கொத்தமல்லி சேர்த்து இது லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதி வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பாஸ்தா நல்லா வெந்து வரும். ஸோ அதனால் நம்ம ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம பாஸ்தாவை தனியாக வேக வச்சு எடுக்கணுன்னெலாம் இல்லை, இது மாதிரி வேக வச்சாலே நல்லா வெந்துடும். இப்போ நம்மளுக்கு ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. பாஸ்தா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.